வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் 2026ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான பலன்கள் என்ன, இந்த சனிப்பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு எப்பொழுது தொடங்குகிறது, எப்பொழுது முடிவடைகிறது, யாரெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக என்னென்ன பலன்களை பெற முடியும், அவர்களுக்கான மதிப்பெண்கள் என்ன, அதாவது மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மதிப்பெண்களில் பார்த்திங்கன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெற உள்ளது. இந்த சனிப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் 2026ஆம் ஆண்டு 28ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வரை இந்த சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்கிறது. இந்த சனிப்பெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசிகள், உங்களுடைய 12 ராசிகளில் உங்களுக்கென்று ஒரு ராசி இருக்கும். அந்த ராசியில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன பலன்கள் இருக்கும், எத்தனை சதவீதத்திற்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பல வகையான இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்திங்கன்னா அதிகப்படியான செய்தித்தாள்கள், அதே போல் தொலைக்காட்சி சேனல்கள் பார்த்திங்கன்னா இது மிகவும் பரபரப்பாக அந்தந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நாம் பார்த்திங்கன்னா அதனுடைய தொகுப்பாக உங்களுக்காக சேகரிக்கப்பட்டு அந்த தொகுப்பினை உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை ஒரு தகவலாக நம்ம ஒரு கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் இந்த தகவல் நான் உங்களுக்கு வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் 100க்கு 40% கொடுக்கப்பட்டிருக்கு. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 100க்கு 70% கொடுத்துருக்காங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 100க்கு 60% கொடுக்கப்பட்டிருக்கு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் 100க்கு 85% கொடுக்கப்பட்டிருக்கு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 100க்கு 45% மட்டுமே. கன்னிராசி நேயர்களுக்கு 100க்கு 40% மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதேபோல் துலாம் ராசி நேயர்களுக்கு 100க்கு 65% பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 100க்கு 80 மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு 100க்கு 35 மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 100க்கு 75% மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 100க்கு 80% மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் 100க்கு 45% மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய 12 ராசிகளில் 2026ஆம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றது 12 ராசிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 12 ராசியில் அதிகப்படியாக மேசம் அது வெறும் 40% மட்டுமே, அதேபோல் சிம்மம் 45 மட்டுமே, கன்னி 40% மட்டுமே, மீனராசிக்கும் 45% மட்டுமே, தனுசு ராசிக்கு 35% மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா மிகவும் குறைவாக குறைந்த பலன்கள் இருக்கக்கூடிய ராசியாக தனுசு ராசி இந்த வருடம் கொடுத்துருக்காங்க. அதாவது 100க்கு 35% நற்பலன்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி கூறப்பட்டிருக்கு. இதுதான் தனுசு ராசி தான் இருக்கலே மிகவும் குறைவான ராசி. அதிகப்படியான மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்ட ராசி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடகராசி. கடகராசிக்கு இந்த வருஷம் நன்றாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பெண்களின் அடிப்படையில் கடகராசிக்கு நன்றாக 100க்கு 85 மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த வருடம் கடகராசி சனிப்பெயர்ச்சி நன்றாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கும் கும்ப ராசிக்கும் பார்த்திங்க அப்படின்னா 80% கொடுத்துருக்காங்க. கடகராசிக்கு அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு விருச்சிக ராசிக்கும் கும்ப ராசிக்கும் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விருச்சிக ராசிக்கும் அதேபோல் கும்பராசிக்கும் 80 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கும் ரிஷப ராசிக்கு, மகர ராசிக்கு 75 மதிப்பெண்களும் ரிஷபத்திற்கு 70 மதிப்பெண்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தாப்பில் துலாம் ராசிக்கு 65 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா மேசம் இல்லை சிம்மத்திற்கும் மீனத்திற்கும் 45 மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்ததாக 40, மேசராசிக்கும் 40 கொடுத்துருக்காங்க. அதேபோல் கடைசியாக தனுசு ராசி 100க்கு 35 மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.